ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை இது. ஒரு கிராமத்துல துணி துவைக்கிற ஒரு வண்ணன் இருந்தான். கிராமத்துல இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் போய் துணிகளை எடுத்துட்டு வந்து அதை துவைச்சு திரும்ப அந்த வீடுங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து கிடைக்கிற பணத்தை வச்சு அவனும் அவன் மனைவியும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவனுக்கு ஒரு குதிரையும் ஒரு கழுதையும் இருந்துச்சு. நம்ம கிட்ட இந்த கழுதியும் குதிரையும் இருக்கிறது ரொம்ப உதவியா இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, இல்லைன்னா அந்த துணி எல்லாத்தையும் நம்ம தான் தலையில சுமந்து இப்ப எடுத்துட்டு போயிருக்கணும். இந்த குதிரை நம்ம கிட்ட இருக்கிறதுனால ரொம்ப தூரம் பயணம் பண்றதுக்கும் முடியுது. சரியா சொன்னீங்க. அந்த குதிரையும் கழுதையும் ஒரே மாட்டு தொழுவத்துல தான் கட்டி போட்டிருந்தாங்க. இருந்தாலும் குதிரை கழுதையை எப்பவுமே ஒரு நண்பனா அங்கீகரிச்சதே இல்லை. நீ ஒரு அசிங்கமான மிருகம், பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்க. நான் பாத்தியா சும்மா கும்முன்னு இருக்கேன். இங்க பாரு நண்பா, அது உண்மைதான். ஆனா நானும் உன் கூட தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏய், என்ன இந்த நண்பன்லாம் கூப்பிடுற வேலை வச்சுக்காத. என்ன உன் மேல வீசுற அந்த நாத்தத்தினால என்னால இங்க நிக்க கூட முடியலையே. ரொம்ப கஷ்டமா இருக்கே. சுத்தமே இல்லாத ஒரு மிருகம் நீ. ச்சே, அப்படிலாம் சொல்லக்கூடாது நண்பா. நம்ம முதலாளியோட எல்லா சுமையையும் நான் தானே சுமந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம 2 பேருக்கும் அவர் ஒருத்தர் தானே எஜமான். ஆனால் பாரு, உன்னோட வாழ்க்கை ரொம்ப சுகமானது, ஆனால் என்னோட வாழ்க்கையோ ரொம்ப கஷ்டமானது. என்ன நீ ரொம்ப புதுசா சொல்ற? நம்ம எஜமான் அவரோட மொத்த சுமையையும் என்ன தான் தூக்கிட்டு வர சொல்லுவார். உன் விஷயம் அப்படி இல்லையே, உனக்கு சின்ன சின்ன வேலையாக தானே கொடுக்குறாரு. ஓ, அப்ப அதான் விஷயமா? எனக்கு என்ன மதிப்பு மரியாதைலாம் இருக்கு தெரியுமா? நான் ஒன்றும் உன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்படியெல்லாம் பண்ணாத நண்பா. நீ உதைச்சது எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? நானும் உன்ன மாதிரி ஒரு மிருகம் தானே. நீ எல்லாம் எப்போ என்ன மாதிரி ஆக முடியாது. நல்ல அறிவும் சக்தியும் இருக்கிற மிருகங்கள் தான் நாங்க. நீ ஒரு சுமை தாங்கி, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம முக்கியமா நீ ஒரு முட்டாள் தெரியுமா? நீ கொஞ்சம் மனசுல இரக்கத்தோட பேசினா நல்லது. பேசுறது எப்படி நீ எனக்கு சொல்லி தெரியா? ஒவ்வொருத்தரோட மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஏற்றபடி தான் அவங்க வாழ்க்கை அமையும். உனக்கு இவ்வளோ ஆணவம் இருக்கக்கூடாது நண்பா. அப்படி பல சமயங்கள்ல குதிரைக்கும் கழுதைக்கும் நடுவுல கலகம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. கழுதையை விட தான் பெரியவன்ற அகங்காரம் அந்த குதிரைக்கு எப்பவுமே இருந்துச்சு. ஓ, நல்ல மழை வரும் போல இருக்கே. துணி எல்லாத்தையும் சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு போட வேண்டியதுதான். ஓ, இந்த மூட்டெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்கே. அப்படி வண்ணானும் குதிரையும் கழுதையும் வீட்டை நோக்கி நடந்து போனாங்க. ஆனா ரொம்பவே பாரமா இருந்ததால கழுதையால ரொம்ப மெதுவா தான் நடக்க முடிஞ்சது. நண்பா, நான் தூக்கிட்டு வர இந்த பாரம் ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த பாரத்தை தூக்கிட்டு என்னால் நடக்க முடியாம அவஸ்தைப்படுறேன். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணப்பா. அதுக்கு உன்னோட மூட்டையை என்ன தூக்கி நடக்க சொல்றியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. எனக்கு அதிகமாக இருக்கிற இந்த பாரத்தை கொஞ்சம் துணிகளை மட்டும் நீ எடுத்துட்டு வந்தா போதும். ஏய் முட்டாள், உன்னோட சுமைகளை நீ மட்டும் தான் சுமக்கணும். நாங்க குதிரைகள், சுமை தாங்கிகள் இல்ல. சகோதரா, நான் மயங்கி விழுந்துடுவேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன், மூட்டை தூக்குறது உன்னோட வேலைப்பா. ஒரு சில அடிகள் மட்டும்தான் முன் வைக்கிறதுக்கு பாவம் அந்த கழுதையால முடிஞ்சது. அதுக்குள்ள முடியல. என்னப்பா இது? சுமை தாங்காம கீழே விழுந்துட்டியா?
மழை வேற பெய்ய போது துணியை வேற வீட்டுக்கு கொண்டு போகணும். என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே புரியலையே. விழுந்து கிடக்கிற கழுதைக்கிட்ட இருந்து அந்த ஆளு துணி மூட்டைகளை அவுத்தெடுத்தாரு. ஓ, பாவம் இந்த கழுதை ரொம்ப சோர்ந்து போயிட்டான் போல இருக்கு. ஓ, இதுக்கு மேல இதால சுமைகளை தூக்க முடியாது. இந்த துணி எல்லாத்தையும் அந்த குதிரை மேல வச்சு கட்டிட வேண்டியதுதான். அப்படி அந்த வண்ணான் துணி மூட்டைங்களை குதிரை மேல வச்சு கட்டி விட்டான். அது மட்டும் இல்ல, கழுதைய கூட அந்த ஆளு அகங்காரமா இருந்த குதிரை மேல ஏத்தி வச்சிட்டான். வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. நான் இப்படி சுமை தாங்கி ஆகிறதுக்கான காரணம் என்னோட அகங்காரமான பேச்சு தான். நான் அந்த கழுதைக்கு உதவி பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் குப்புசாமி என்று ஒருவர் இருந்தார். அந்த குப்புசாமிக்கு ஒரு கழுதையும் இருந்தது. அந்த கழுதை மேலதான் குப்புசாமி தன்னுடைய வியாபார பொருட்களை சந்தைக்கு எடுத்து சென்றார். ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. சந்தையில் வியாபாரம் முடிந்த பிறகு திரும்பி வரும்பொழுது குப்புசாமிக்கு மிகவும் அசதியாக இருந்தது. அப்போது அருகில் இருந்த ஒரு மர நிழலில் சிறிது நேரம் குப்புசாமி ஓய்வெடுக்க விரும்பினார். அதே நேரத்தில் குப்புசாமியின் கழுதையும் ஓய்வெடுத்தது. அந்த மர நிழலில் குப்புசாமியும் கழுதையும் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க திடீரென்று ஒரு பெரிய பாம்பு அங்கு வந்தது. அதை கண்டதும் கழுதை மிகவும் பயந்தது. அடடா, இது ஒரு பாம்பாச்சே. அது இப்ப நம்ம எஜமான் கிட்ட போய்கிட்டு இருக்க. அப்படின்னா எங்க எஜமான கடிக்கிறது தான் உன்னோட திட்டமா? நம்ம எப்படியாவது எஜமான காப்பாத்தி ஆகணும். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்க எஜமான கடிக்க வருவ? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஆஹா, பாம்பு! இந்த பாம்பு எங்க இருந்து வந்துச்சு? யார் பாது அது கட்டையை தூக்கி அது மேல போட்டது? நீதானா? அப்படின்னா நீதான் என்னுடைய உயிரையே காப்பாத்திருக்க. இந்த உதவி என்னால மறக்கவே முடியாது. இனில இருந்து நீதான் என் உயிர் தோழன். பிறகு குப்புசாமி தினம் தினம் தன்னுடைய வியாபார பொருட்களை கழுதையின் மீது ஏற்றி வியாபாரத்திற்கு செல்வார். சந்தையில் வியாபாரம் முடிந்த பிறகு திரும்பவும் இருவரும் வீட்டிற்கு வந்து விடுவார்கள். வழக்கமாக இதுதான் நடக்கும். என்னுயிர் தோழா, உற்சாகத்தோட நல்லா வேகமா நடந்து வரணும். நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சாதான் உனக்கு நான் வயிறு நிறைய சாப்பாடு தர முடியும். நான் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க ஐயா. ஆனா இந்த சரக்கு மூட்டை தான் ரொம்ப பாரமா இருக்கு. இங்க பாரு கழுத, நீ தானே என்னுடைய நண்பன். உன் மேல நான் அந்த அளவுக்கு பாரத்தை ஏத்துவனா? இங்க பாரு, உன்னுடைய சோர்வை நீ மறக்கிறதுக்காக நான் ஒரு நல்ல பாட்டு இப்ப பாடவா? பாட்டா? வெறும் பாட்டு மட்டும் இல்ல, உன்னை பத்தின உண்மையான விஷயம். என்ன? கழுத பயலே நடந்து போடா, நடந்து போ, வேகமா போ, குப்புசாமியின் கழுதையே வேகமா வேகமா போ போ. எப்படி இருக்க என்னுடைய பாட்டு? இந்த மாதிரி பாட்டை கேட்கறதுக்கு நான் சும தூக்குற வழியவே தாங்கிக்கலாம். இப்படியாக நாட்கள் கடந்து சென்றது. திடீரென்று ஒரு நாள் சந்தையில் வியாபாரம் முடிந்த பிறகு குப்புசாமியும் தனது கழுதையுடன் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். கழுத நண்பா, என்ன நீ இன்னைக்கு இவ்வளவு வேகமா நடந்து போற? அட, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க எஜமா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் நிம்மதியா படுத்து ஓய்வு எடுக்கணும். கழுத நண்பா, என்ன குழிக்குள்ள விழுந்துட்ட? நான் அப்பவே சொன்னேன்ல வேகமா போவாதன்னு.
நீ கேட்டாதானே? எப்படி இப்போ உன்னை நான் மேல தூக்குவேன்? இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா வேற வழியே இல்லை. கழுதையை எப்படியாவது உடனே குழியிலிருந்து மேல தூக்கணுமே. இப்படியாக பாவப்பட்ட அந்த குப்புசாமி தனது கழுதையை காப்பாற்ற பல முயற்சிகள் செய்து கொண்டிருந்தார். கழுதை நண்பா, இந்த விழுத பிடிச்சுக்கிட்டு அப்படியே மேல ஏறி வர பாரு. எப்படியோ நீ அங்கிருந்து மேல வந்துதானே ஆகணும். நீ இல்லாம நான் எப்படி நண்பா வீட்டுக்கு போவேன்? அந்த சமயத்தில் அவ்வழியாக ஒரு மனிதர் வந்தார். கழுதையை குழிக்குள் இருந்து காப்பாற்றுவதற்காக குப்புசாமி முயற்சி செய்வதை அம்மனிதர் கண்டார். குப்புசாமியை கிண்டல் செய்தார். இங்க பாரியா, குழிக்குள்ள என்ன கழுதை தானே கிடக்குது, அதால இந்த விழுதெல்லாம் பிடிச்சி ஏறி வர முடியாதியா? அப்புறம் எப்படி இத மேல ஏத்துறது? எப்படியாவது இவனை காப்பாத்தணுமே. இது ஒரு பழைய குழியா? அந்த கழுதைய மேல ஏத்தலாம் முயற்சி பண்ணாத. அதை அங்கேயே விட்டுட்டு போய் வேலையை பாரு. ஐயோ, அது எப்படி? அப்படின்னா இங்கேயே உட்காந்து தேவடு காத்து நிறு. நீ தனது அருமை நண்பன் கழுதையை காப்பாற்ற முடியவில்லை என்று குப்புசாமி வருத்தப்பட்டான். கிணற்றின் அருகிலேயே உட்கார்ந்து இருந்தான். அவனால் இயலவில்லை. பொழுது போக போக இரவு நெருங்கியது. குப்புசாமிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு சன்னியாசி வந்து கொண்டிருந்தார். கிணற்றின் அருகில் குப்புசாமி புலம்பிக் கொண்டிருப்பதை அவர் கண்டு அருகில் வந்தார். ஓ, இதுதான் உனது கவலையா? நான் ஒன்றிடம் ஒன்று கேட்கட்டுமா குப்புசாமி? நீ ஏன் அந்த கழுதையை இங்கே விட்டுவிட்டு செல்லவில்லை? இந்த கழுதை எனக்கு ரொம்ப பிரியமானவன். அவனை இப்படியே விட்டுட்டு போக என்னால முடியாது. நேத்துல இருந்து அவன் பாவம் எதுவுமே சாப்பிடவே இல்லை. உனக்கு அந்த கழுதையின் மீது அவ்வளவு பிரியமா? ஆமா, இவனை இங்க இருந்து காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். ஓ, அதனால் என்ன? நீ கழுதை மீது வைத்திருக்க அன்பை பார்த்து எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. எப்படியாவது என்னுடைய கழுதையை காப்பாத்திடுங்க. கவலைப்படாதே குப்புசாமி, கழுதையை காப்பாத்தி விடலாம். முதலில் நீ கொஞ்சம் மண்ணை அள்ளி கொண்டு வந்து இந்த குழியில் போடு. மண் எதுக்கு? இந்த கிணற்றில் போடதான். என்னங்க, கிணறு அப்புறம் மூடி போயிடாதா என்ன? என்னுடைய கழுதை நண்பன் செத்து போயிடுவானே. பயப்பட வேண்டாம் குப்புசாமி, நீ என்னை நம்பு. சன்னியாசியின் வார்த்தையை கேட்டு குப்புசாமிக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் கூட மண்ணை கொண்டு வந்து அந்த கிணற்றில் கொட்டினார். பயப்பட வேண்டாம் குப்புசாமி, தைரியமாக மணலை கொட்டு. சந்தேகப்படாதே, நல்லதே நடக்கும். குப்புசாமி கிணற்றில் எட்டி பார்க்கும் போது கழுதை அந்த மண்ணின் மீது ஏறி நிற்பதை பார்த்தான். குப்புசாமி வேக வேகமாக ஓடி மணலை அள்ளி வந்தான். தொடர்ந்து கிணற்றில் கொட்டினான். குப்புசாமியை பார்த்து சிரித்து விட்டு சன்னியாசி அங்கிருந்து கிளம்பி விட்டார். பிறகு அந்த கழுதை மணல் மீது ஏறி அப்படியாக மேலே வந்தது. என்னுடைய கழுதை நண்பா, என்ன ரொம்ப பயமுறுத்திட்டே நீ. அந்த சாமியாரு சரியான நேரத்துல எனக்கு யோசனை தரலன்னா உன்னை காப்பாத்திருக்க முடியாது. அந்த மாம்பழத்தை நம்ம பாதி பாதியே பகிர்ந்து இருக்கணும். நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்ததுனால அந்த கழுதை நம்ம 2 பேரையும் ஏமாத்திட்டு மாம்பழத்தை சாப்பிட்டுருச்சு. நம்ம பேராசியால நடந்த விஷயத்த நம்ம மறந்துடலாம். ஓ, எனக்கு பசிக்குது. நான் இந்த மாமரத்தை மேல ஏறி கொஞ்சம் மாம்பழத்தை பறிச்சு போடுறேன்.
குலுக்கணும், மரத்தை 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 குலுக்கணும். ஓஹோ, எவ்ளோ மாம்பழம்! ஒருவேளை இந்த கழுதை மட்டும் நம்மள ஏமாத்தாம இருந்திருந்தா அதுவும் நம்ம கூட சேர்ந்து இப்ப மாம்பழம் சாப்பிட்டுருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த கழுதை நம்மள ஏமாத்திடுச்சு. நாம ஏன் அதை ஏமாத்த கூடாது? ஒரு தடவையாவது அதுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். அப்பதான் அது இன்னொருத்தங்க யாரையும் ஏமாத்தாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? அது என்னன்னு சொல்றேன். கழுத அண்ணா, நீங்க 2 பேரா? உங்க 2 பேருக்கும் மாம்பழம் கிடைச்சிருச்சா? இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஆனா இந்த நீல மாம்பழம் எவ்வளவு சுவையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொன்ன? நீல மாம்பழமா? இந்த மாம்பழம் மஞ்சளா தானே இருக்கு? மஞ்சளாவா? இது நீலமா இருக்கு. என்ன உங்களால 2 வண்ணங்களுக்கு கூட வித்தியாசம் சொல்ல முடியலையா? ஒருவேளை அப்படின்னா இந்த புல்லோட வண்ணம் என்ன? இது பச்சை வண்ணம். அச்சச்சோ, இல்ல, நீலம். அநேகமா உங்க கண்ணு கேட்டு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். என்னுடைய கண்கள் ரொம்பவே நல்லா இருக்கு தெரியுமா? இதுக்கு கீழே இருக்க புல்களை கவனமா பாருங்க. இது உங்களுக்கு நீல வண்ணத்துல தெரியலையா? இப்ப பார்த்தா இது எனக்கு லேசான நீல வண்ணத்துல தான் தெரியுது. இது ஒண்ணு லேசான நீல வண்ணம் இல்ல, நல்ல நீல வண்ணம் தான். என்ன உங்களுக்கு கண்ணாடி வேணுமா? கண்ணாடிக்கெல்லாம் அவசியம் இல்ல. நீங்க இப்ப பாக்குற எல்லாமே நீல வண்ணத்துல இருக்குன்னு நீங்க நம்பினா போதும். முதல்ல எல்லாமே பச்சை வண்ணமா இருந்தது. திடீர்னு எப்படி எல்லாம் நீலமாயிடுச்சு? அதுவா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல சூரிய கிரகணம் நடந்தது. அதுக்கப்புறத்துல இருந்து இலைங்க, புல்லுங்க, பழங்க எல்லாமே நீல வண்ணமாயிடுச்சு. இது வாழ்க்கையோட அற்புதம்னு சொல்வாங்க. அப்படியா? ஓ, இது மாயாஜாலம். ஒன்னும் பிரச்சனை இல்ல அண்ணா. இறுதியா இப்ப இயற்கை எப்படி மாறி இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல? புரிஞ்சிடுச்சு நண்பர்களே. உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க மனசளவுல ரொம்ப நல்லவங்க. சகோதரா, இப்ப நீங்க இந்த 2 நீல மாம்பழத்தையும் சாப்பிட விரும்புறீங்களா? இது அந்த இனிமையான மாமரத்துல இருந்து வந்த மாம்பழமா? இதுல ஒன்னு சாப்பிட்டாலே இன்னொன்னு சாப்பிட தோணுமா? ஆமா, அதனாலதான் நீங்க மாம்பழம் சாப்பிடுறீங்களான்னு நாங்க கேட்டோம். இந்தாங்க, சாப்பிடுங்க. இதே மாதிரி எனக்கு தினமும் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் நான் இந்த பச்சை புல்ல சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. பச்சை புல்லு இல்ல, நீல புல்லு. அத மறந்துடாதீங்க கழுதண்ண. நாங்க இப்படி உங்களுக்கு இது நீல புல்லுன்னு சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி இப்ப நீங்க மத்தவங்களுக்கு புரிய வைங்க. சரி, கண்டிப்பா. என்னன்னு? அதாவது இது நீல புல்லுன்னு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த புல்லோடைய வண்ணம் என்ன? நீலம். நீலம் நீலம், புல்லின் வண்ணம் நீலம். இது போதுமா பசங்களா? அட, புல்ல சாப்பிட்டு சலிச்சு போச்சா? அதான் இப்ப மாம்பழம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? நான் எதுக்கு இந்த நீல புள்ளியே சாப்பிட்டுட்டு இருக்கணும்? இந்த நீல மாம்பழம் எவ்வளவு சுவையா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீல மாம்பழமா? நீல புல்லா? அது என்ன கழுதண்ண? அதெல்லாம் நீலமாவா இருக்கு? ஐயோ, உனக்கு தெரியாதா நண்பா பாலு? சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் இலைங்க, பழங்கள், புல்லுங்க எல்லாமே நீலவண்ணமா ஆயிடுச்சு. அச்சோ, இல்ல. சரி சொல்லு, இந்த புல்லு உனக்கு எந்த வண்ணத்துல தெரியுது நண்பா? அது பச்சையா இருக்கு. பச்சை இல்ல, நீலம். அட கரடி நண்பா, இந்த புல்ல கொஞ்சம் கவனமா பாரு. பாக்குறேன். இது உனக்கு நல்ல நீலவண்ணமா தெரியல? கழுத அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நாம் இங்கிருந்து கிளம்புறது தான் சரியா இருக்கும்.
இது உனக்கு நீல வண்ணமா தெரியலையா நண்பா கரடி? ஆ நீங்க சொல்றது ரொம்ப சரிதான் கழுதண்ண. இந்த புல்லோட வண்ணம் நீலம்தான். நான் கிளம்புறேன். 2 மரத்து மேல ஏறி நான் தேன் எடுக்கணும். ஆ, சரி, அப்புறமா சந்திக்கலாம் கரடி நண்பா. இந்த மூளை இல்லாதவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம்னா நாமளும் அவர் மாதிரியே ஆயிடுவோம். சரி, இந்த தடவை என்னால ஒரு நண்பனுக்காவது சொல்லித்தர முடிஞ்சது. நீலம் நீலம் புல்லின் வண்ணம் நீலம், நீலம் நீலம் புல்லின் வண்ணம் நீலம். அங்கேயே நில்லு. நீ ரொம்ப நேரமா இந்த பாட்டை பாடி என் முகத்துக்கு நேரா என்ன முட்டாளாக்க பாக்குறியா? நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன், அதுவும் பாட்டு பாடி. எல்லா இடத்துலயும் நீல புல்லு இருக்கு. நீல புல்லா? எங்க? நீ என்னதான் சொல்ல வர? ஐயோ, நான் உண்மையதான் சொல்றேன். நீயே இந்த புல்ல கொஞ்சம் கவனமா பாரு. சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் இந்த புல்லுங்க நீலமாயிடுச்சு. பாரு, இந்த அழகான நீல புல்ல கொஞ்சம் பாரு. எங்க? நீல புல்லு எங்க இருக்கு? எல்லாமே பச்சை வண்ணத்துல தான் இருக்கு. பச்சை இல்ல, நீலம். கழுத நண்பா, உன்னோட முட்டாள்தனத்தை நிறுத்து. இந்த புற்களோட வண்ணம் பச்சையா இருக்குன்னு எனக்கு தெளிவா தெரியுது. புரிஞ்சுதா? பச்சை இல்ல, நீலம் நீலம் நீலம். ஓ, இல்ல 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 இல்ல. இப்ப இந்த ஆளுக்கு இது பச்சை வண்ணத்துல இருக்குன்னு நான் எப்படிதான் புரிய வைப்பேன்? அட, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, இந்த புல்லோடைய வண்ணம் நீலம்தான். நான் எதுவும் தப்பாலாம் சொல்லல. எது சரியோ அதை தான் சொல்றேன். ம், சரி வா, ஒரு வேலை பண்ணலாம். நாம 2 பேரும் சிங்கராஜா கிட்ட போகலாம். அவர்கிட்டயே போய் நாம கேட்கலாம், இந்த புல்லோட வண்ணம் பச்சையா நீலமான்னு. இந்த புல்லோடைய வண்ணம் நீலம்தான் நீலம்தான் நீலம்தான். நான் மத்தவங்க யாரும் சொல்றத நம்ப தயாராவே இல்ல. மகாராஜா, இந்த கழுதைக்கு சொல்லி புரிய வைங்க, இந்த புல்லோட வண்ணம் நீலம் இல்ல பச்சைன்னு. போது நிறுத்துங்க. புல்லு பச்சையா இருக்கு, புல்லு நீளமா இருக்கு. ரொம்ப நேரமா இதே பாட்டை பாடிட்டு இருக்கீங்க. அதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? வேற எதுவும் இல்ல. புல்லோட வண்ணம் நீளமா இல்ல பச்சையா தான் இருக்கு. அதை தான் நான் இவர்கிட்ட சொல்ல விரும்புறேன். புல்லோடைய வண்ணம் நீலமா தான் இருக்கு. உங்க 2 பேருக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்போ இறுதி முடிவு நம்ம மகாராஜா சிங்கத்தோடையது. கேளுங்க சிறுத்த, நீ 6 மாசம் அமைதியா இருக்கணும். மத்த விலங்குகளோட நீ பேசவோ பழகவோ கூடாது. இது என்ன நியாயம்? இப்போ கழுதை இங்கிருந்து போகலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகாராஜா. தேவையில்லாம எங்க 2 பேருக்கும் நடுவுல பெரிய சண்டை ஆயிடுச்சு. அது கை கலப்பு வரைக்கும் போயிருக்கலாம். ஆனா இப்போ நான் தான் ஜெயிச்சேன். நன்றி. இப்போ நான் கிளம்புறேன். நீலம் நீலம் புல்லின் வண்ணம் நீலம், நீலம் நீலம் புல்லின் வண்ணம் நீலம். நான் உண்மையை சொன்னதுக்கு எனக்கு தண்டனையா? ஆனா அந்த கழுதை ஏதோ உளறிட்டு போகுது. அப்படியே போக விட்டுட்டீங்க. உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த புல்லோட வண்ணம் நீலம் இல்ல பச்சைன்னு தெரியும். ஆனாலும் நீங்க எதுக்கு எனக்கு தண்டனை கொடுத்தீங்க? புல்லோட வண்ணம் பச்சைதான். எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இது தெரியும். ஆனா உன் தண்டனைக்கான காரணம், உன்ன மாதிரி அறிவாளியான புத்திசாலியான ஒரு உயிரினம் ஒரு முட்டாள் கழுதையோட வீணா வாக்குவாதம் பண்ணி உன் உன்னதமான நேரத்தை வீணாக்கி இருக்க. அது மட்டும் இல்ல, இவ்வளவு சின்ன விஷயத்துக்காக நீ என்கிட்ட வந்திருக்க. என் நேரத்தையும் வீணாக்கி இருக்க. உனக்கு எதுக்கு தண்டனை கிடைச்சதுங்கிறதுக்கான காரணம் இப்போ உனக்கு புரிஞ்சுதா?